எடுத்துக்கொள்ளுங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம். You can turn to the book of Isaiah. 5வது அதிகாரம் 1வது 2வது வசனம். Chapter 5 verses 1 and 2. அப்பொழுது நான் நேசரிடத்திலே அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து நேசருக்கு ஏற்ற ஒரு பாட்டை பாடுவேன். Now let me sing to my well-beloved a song of my beloved regarding his vineyard. அங்கே சபையை குறித்து சபையிலே நாட்டப்பட்டதாகிய தோட்டம் அதாவது குடும்பங்களாகிய என்னையும் உங்களையும் குறித்து இந்த கடைசி நாட்களே உலகமெங்கும் புகழத்தக்கதாகிய தேவன் காரியங்களை செய்வார். God will do mighty things in our lives so that the world may rejoice and sing about us, the vineyard, his family. அடுத்ததாக சொல்லப்படுகிறது அதனுடைய கற்களை புரக்கி He dug up stones. அந்த கற்களை புரக்கி விடுகிறார். It says he dug up its stones. ஏன் கற்களை புரக்க வேண்டும்? Why does he dig up the stones? எதற்காக கற்களை புரக்க வேண்டும்? Why do you need to dig up the stones? எங்கே கற்கள் இருக்கிறதோ wherever there are stones, எந்த இடத்துல கற்கள் இருக்கிறதோ wherever there are stones, அந்த இடத்திலே அந்த கற்கள் அதை வேரூண்டுவதற்கு விடாது. They won't let the roots grow. வேரூண்ட அது விடாது. அது என்ன செய்யும்னா கற்கள் அந்த வேர்களை தடுக்கும். What the stones do is that they block the roots from growing. ஆகையாலே கற்கள் புரக்கப்படுகிறது. And so the stones are then dug up and cleared out. எல்லாரும் எசேக்கியேலின் புத்தகம் 36வது அதிகாரத்துக்கு கடந்து வாருங்கள். If you turn to Ezekiel chapter 36. எசேக்கியேல் 36 Ezekiel 36 26 லிருந்து 30 வரைக்கும். Verse 26 to 30. எசேக்கியேல் 36வது அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும். Ezekiel chapter 36 verse 26 to 30. உங்களுக்கு நவமான இருதயத்தை அவர் தந்தே I will give you a new heart. இது அந்த மேட்டை குறித்து சொல்லப்படுகிறது. மகா செழிப்பான ஒரு மேடாக உங்களுடைய இருதயம் மாற்றப்பட்டு I will give you a new heart. உங்களுடைய உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு பணியை தந்து And I will put a new spirit that's no within you. கல்லான இருதயம் உங்கள் மாம்சத்திலே இருந்து எடுத்து போடப்பட்டு I will take the heart of stone out of your flesh. சதையான இருதயத்தை நான் உங்களுக்கு தந்து and give you a heart of flesh. உங்கள் உள்ளத்திலே என்னுடைய ஆவியை வைத்து I will put my spirit within you. கட்டளைகளிலே நீங்கள் நடந்திய நியாயங்களை நீங்கள் கைக்கொள்ள அவைகளின்படி செய்ய பண்ணுவேன். And cause you to walk in my statutes and you shall keep my உங்கள் judgments. பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்களுடைய தேவனாய் இருப்பேன். Then you shall dwell in the land that I gave to your fathers and you shall be my people and I will be your God. அசுத்தங்களை எல்லாம் கற்களை எல்லாம் நான் புரக்கி போட்டு I will deliver you from all your uncleanliness. I will remove those stones from you. மறுபடியும் சொல்றேன், நான் இருதயத்திலே இருக்கிற கற்களை உங்களை விட்டு நான் அப்படியே அகற்றி போட்டு He says I'll clear up all of those stones within your heart. உங்களை சுற்றிலும் இருக்கிற சாப வல்லமைகள் குடும்பங்களினால் நம்முடைய அசதிகளினால் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிள்ளைகளினால் வந்ததாகிய எல்லா தடைகளையும் நீக்கி போட்டு I will take care and remove all of those obstacles and stones and hindrances in your life. நான் ரட்சித்து I will save you. உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணி I will call for the grain and multiply it and bring no famine upon you. நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள் பஞ்சத்தினால் உண்டாகிறதாகிய நிந்தையை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பழங்களையும் நான் உங்களுக்கு பெருக பண்ணுவேன். And I will multiply the fruit of your trees and increase of your fields so that you will never again bear the reproach of famine among the nations. பராமரிப்பை குறித்து கர்த்தர் பேசுகிறார். God speaks about taking care. இறுதியிலே நாம் தாமே வருகிற பஞ்சங்களினால நம்முடைய வாழ்க்கையானது பாதிக்கப்படாமல் For our lives not to be affected by the famine that comes in the end. நம்முடைய வாழ்க்கையிலே அமிதமாய் விருட்சங்கள் தோட்டங்களுடைய கனிகள் பழங்கள் பெருக பண்ணத்தக்கதா. But for the fruits of our vineyard to grow and multiply even in these end days. கர்த்தர் சொல்றார், ஸ்டோன்ஸ் அந்த கற்களை நான் புரக்கி போடுகிறேன். God says I will pick up and I will clear out those stones. எங்கட சென்டர்ல இலங்கையில In Sri Lanka in our center. எங்களுடைய என்ஜினியர் ஒரு பெரிய பிழையை விட்டார். Our engineer, he made a big mistake. அவர் என்னடால் 6-7 அடி எங்களுடைய நிலங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறது. The soil 6 to 7 feet we are elevated the ground. The ground has been elevated about 6 or 7 feet. அந்த நாங்கள் வாங்கினது மிகவும் பள்ளமான அந்த லேக் ஓரத்தோட இருக்கிறதாகிய லேண்ட் அது. Because the land that we bought, it was very much deep within the lake. அதால நாங்கள் வாங்கும்போது அது ஒரு பேஜ் என்றால் 10 by 10 ஒரு பேஜ் நாங்க வாங்கும்போது 25000 ரூபாய். That's why when we bought it, one page, the one 10 by 10 was 25000 rupees. ஆனா இப்ப But now நாங்கள் 6-7 அடி உயர்த்தி நாங்க கட்டடம்லாம் கட்டப்பட்டிருக்கிறபடியால because we've elevated the soil about 6 to 7 இப்ப feet. அந்த ஒரே பேஜ் That same page 0.6 million rupees ஆய் மாறிச்சது. It became 0.6 million rupees. அதை நாங்கள் பராமரித்திருக்கிறோம். Because we took care of it. அதை நாங்கள் உயர்த்தியிருக்கிறோம். We raised it up. ஆனா அந்த என்ஜினியர் ஒரு பிழை விட்டுட்டார். But that engineer made a mistake. அடியிலே அவர் கற்களை போட்டு He put rocks at the foundation. மேலுக்கு நல்ல soil-ஐ போடுவதற்கு பதிலாக And instead of putting good soil on top, கீழுக்கு நல்ல soil-ஐ போட்டுட்டு he put the good soil on the bottom. மேற்கில் மேலே இடிஞ்ச கட்டடங்களுடைய
அப்படியே கற்களை கொண்டு பரப்பி And விட்டார். he brought the broken soil, the soil that was not well, he put it on the top. ஆனா இனி அதை நாங்கள மாற்ற முடியாது. But we can't change that anymore. ஏன்னா அதுக்கு பெரிய செலவு செய்யப்பட்டிருக்கிறது. Because it's a great cost that's ஆனா been put ஒரே towards it. ஒரு சிக்கல் என்ன? The one problem மரம் நாட்டப்படும் பொழுது is that when the trees are planted, மரத்துக்கு மடு தோண்ட கூடாதபடிக்கு பயங்கர கற்கள் உள்ளே. there are so many stones that you can't even dig up a place to plant the trees. ஆகையாலே கற்கள் அகற்ற வேண்டிய இடங்களில் சில இடத்துல அகற்றினார்கள். And so in certain places they cleared out the stones where they ஆனா could. கிட்டத்தட்ட 5000க்கு மேற்பட்டதாகிய மரங்கள் அங்கே நாட்டப்பட்டிருக்கிறபடியாலே But because there are about 5,000 trees planted there, பல இடங்களில் கற்களுக்குள்ளே வைத்து விட்டார்கள். in certain places they just put it in the midst of the stone. கற்களுக்குள்ளே வைக்கப்பட்டதாகிய மரங்களை பார்த்தால் And if you look at the trees that are within the stone, உதாரணமாக 2 பிளா மரங்கள், for example, there are 2 jackfruit trees, ஜாக் ஃப்ரூட்டா 2 பிளா மரங்கள் 2 jackfruit trees. ஒன்று கற்களுள்ள இடத்துல வைக்கப்பட்டாயிற்று. One is planted where there are rocks, ஒன்று நல்ல மண்ணுள்ள இடத்துல வைக்கப்பட்டாயிற்று. and the other is planted in good soil. அந்த நல்ல நிலமுள்ளதாகிய மரம் The tree that's planted in the good கிட்டத்தட்ட அந்த soil, ரூஃப் வரைக்கும் போயிடுச்சு. it's grown now up to the roof, இதுவரைக்கும் 4 வருஷம் தான். and it's only been 4 years. ஆனால் அந்த கற்களுக்குள்ள வைக்கப்பட்டதாகிய மரம் But the tree that's planted in the rocks, இவ்வளவுக்கு தான் நிக்குது. அது it's so short. இன்னும் எழும்புதில்லை அது. It's not grown ஏன்னா அதனுடைய anymore. வேர் அதுக்கு தேவையா எவ்வளவுக்கு போகிறதோ Because however much the roots grow, அவ்வளவுக்கு தான் பிரான்ச்சஸ் போகும் என்று சொல்லுகிறார்கள். they say that's how far the branches ஒரு can grow. மரத்துடைய அந்த அந்த வேர் எவ்வளவுக்கு அகலமாய் அது போகிறதோ However far out the roots of a tree அந்த reach அளவுக்கு out, அதனுடைய பிரான்ச் பறந்து போய் கொண்டே இருக்கு. its branches can grow to that same length. அதான் அநேக மரங்களுடைய தன்மை. That is the nature of many plants. சோ ஆகையால இங்கே பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டத்தை நாங்கள் சந்திக்கிறோம். So we see a great struggle here. அந்த கற்கள் மரங்களை வளர விடுவதில்லை. Those rocks are not letting the trees grow. நம்முடைய உள்ளங்கள்ல, In our hearts, நம்முடைய வீடுகள்ல, in our homes, சாபங்கள், குடும்பத்தாலே வந்த அந்த நாட்களில் வந்த முன்னோர்களாலே வந்த சாபங்கள், the curses that came from our forefathers, ஆதாமாலே வந்ததாகிய ஏவாளாலே வந்ததாகிய சாப வல்லமைகள், the curses and powers that came from Adam and Eve, அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் நாம் விட்ட பிழைகளினாலே வருகிற சாபங்கள், the curses that come from the problems that we've made in our life, நஷ்டங்கள், all curses, பலவீனமான காரியங்கள், all things of weakness, நம்முடைய செய்ய வேண்டிய நேரத்தில் தகுந்ததை சரியா செய்யாமல் அவசரப்பட்டு பிழையாய் செய்த the காரியங்கள், things that we rushed and did in our lives instead of waiting. இவைகள் எல்லாம் கற்களை போல் நம்முடைய வாழ்விலே ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தடுத்து கொண்டிருக்கிறது. They're like stones in our life that are blocking our spiritual blessing. மற்றவர்களை மன்னிக்க முடியாத தன்மை, A nature that doesn't forgive others, தவறான எண்ணங்கள், bad thoughts, பலவீனமான பேச்சுகள், weak words, கர்த்தருக்குள்ளே அசதியா இருக்கிற எண்ணங்கள், being lazy in the Lord, பைபிளை படிக்க முடியாததாகிய சுபாவங்கள், nature not to read the Bible, ஏதோ ஒரு சோம்பல்தனங்கள், some laziness. இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில கற்கள், நம்முடைய உள்ளங்களுக்குள்ள கிடக்கிற கற்கள். All of these are stones within our hearts. அக்கியமில்லா தன்மைகள், Having no there's faith, no any fellowship, அக்கியமில்லா தன்மைகள், having no fellowship, நம்மளுக்கு உபவாசம் இல்லாத தன்மைகள், having no gathering and நம்முடைய fasting. ஆண்டவர் உபவாசம் பண்ண எழுதி வைத்திருக்கிறார். God has written for us to அதனால fast. எத்தனை பேர் நீங்க உபவாச கூட்டத்தை நீங்கள் நினைத்துக் How கொள்ளுகிறீர்கள்? many of you are joining our fasting and இதெல்லாம் prayers? நம்முடைய வாழ்க்கையில விலகும் வரைக்கும் அது கற்களை போல இருந்து நாம் தேவனுக்கு ஏற்ற வழியிலே கனி கொடுப்பதற்காக தேவன் காத்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய பருவமும் நேரமும் வந்தால் நம்முடைய வாழ்க்கையில சமாதானமும் இல்லை, சந்தோஷமும் இல்லை. நானும் அதற்காக காத்திருந்தேன், ஆனா முடிவிலும் அது பலன் கொடுக்கவில்லையாம். Unless these are removed from our lives, these are like stones in our lives, and we cannot bear fruit because of the hindrance that these are causing. நீங்க அப்படி உணர்றீங்களா? I don't know if you're feeling this. தேவன் உங்களை கனி கொடுப்பதற்காக மகா செழிப்புள்ள மேட்டிலே உங்களை நாட்டி வேலியை அடைத்து கற்களை பொறுக்க விரும்புகிறார். ஆனா நம்முடைய வாழ்க்கையில கற்களை பொறுக்குவதற்கு இடம் கொடுக்காமல் இருக்கிறோம். For you to bear fruit in your life, God has planted you on a very fruitful hill, and He wants to pick up the stones, but you're not making room for Him to do that. Change your life. உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுங்க. Change your life. வேதத்தை வாசிங்க. Read the Word. கர்த்தர் சொல்லுகிறபடி நம்முடைய வாழ்க்கையை அமையுங்க. Make your life according to what God has said. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லவராய் And இருக்கிறார். God has the power to do miracles. கனி in your கொடுக்க life. வல்லவராய் He இருக்கிறார். has the power to make you bear fruit. கனி கொடுக்க வல்லவராய் He இருக்கிறார். has the power to make you bear fruit. அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில ஒரு சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். Many people are living without a peace in their life. சகோதரி கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறார்கள். அதே பைபிளை அதே பிரசங்கத்தை A கேட்கிறார்கள். sister is listening to the word, she's reading the same word, and she's அந்த happy. சகோதரர் அதே பைபிளை கேட்கிறார், அதே பிரசங்கத்தை கேட்கிறார், அதே தேசத்துல இருக்கிறார், அதே ஊர்ல இருக்கிறார். ஆனா அவருடைய வாழ்க்கை இன்றைக்கு செழிப்பே கிடையாது. But another brother is reading the same word, listening to the same message, living in the same place, but there's no fruit in his சகோதரி life. $1000 எடுத்து சந்தோஷமா இருக்கிறார்கள். A sister earns $1,000 and ஆனா she's இவர் happy. இரவும் பகலுமாய் விடிய விடிய வேலை செஞ்சு கடன்காரனா But இருக்கிறார். he's working day and night and he's still in debt. What's the reason? What's the reason? ஏதோ ஒரு கற்கள் நம்முடைய வாழ்க்கையில கிடக்கிறது. There are some stones in your life.
கற்கள் புறக்கப்பட வேண்டும். And those stones need to be cleared out. சொல்லுங்க, கற்கள் புறக்கப்பட Say வேண்டும். the stones need to be cleared. கர்த்தர் சொல்லுகிறார், நான் அந்த கற்களை எடுத்து போட்டு நான் உன்னுடைய உள்ளத்திலே நான் புதிய இருதயத்தை தர விருப்பமாயிருக்கிறேன். God says, I want to remove those stones from your life and give you a new heart. நான் உன்னை என்னுடைய ஜனமாய் ஏற்றிருக்கிறேன். I will take you as my people நீ என்னை உன்னுடைய தேவனாய் ஏற்றுக்கொள். and accept me as your father. நான் உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னுடைய கனிகளை தடை பண்ணுகிற கற்களை புறக்க விரும்புகிறேன். I want to pick up and gather those stones that are stopping your fruit. அதற்கு இடம் கொடு என்று சொல்லுகிறார் ஆண்டவர். And God says, make room for them. கர்த்தர் தாமே என்ன செய்கிறார்? What has God said? நம்முடைய கற்களை அவர் புறக்கி போட்டு. He wants to gather up our stones. ஆமென். நமக்குள்ளே இருக்கிற சுபாவங்கள் மாறினால்தான் நமக்குள் தேவனுடைய ஆசீர்வாதமான வார்த்தை வேருண்டி அது வெளியே செழிப்பான கனியை கொடுக்கும். Only if we gather up these stones and the word of God can take root in our lives and bear fruit. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Say amen. கர்த்தர் நம்முடைய கற்களை புறக்க வேண்டும் என்று விரும்புகிறார். God desires to gather up the stones in us. அப்பதான் தேசத்திலே வருகிற பஞ்சத்தினாலே நீங்கள் நிந்தைக்குள்ளாகாதபடிக்கு நீங்கள் ஏற்ற வேளையிலே கனிகளை கொடுத்து அந்த பலனை பெறுகிறதை பார்ப்பீர்கள். That's when you will be saved from the famine in the nations and you will bear fruit. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Say amen. அல்லேலூயா சொல்லுங்க Say பார்க்கலாம். hallelujah. மற்றபடி உலகம் முழுவதும் ஆசீர்வாதமாய் இருந்தாலும் Otherwise, even if the whole world is a blessing, பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் நல்லா இருப்பாங்க. the people beside you may be doing well, ஆனா உங்களோட மரம் மட்டும் வளராது. but your tree will not grow. ஏன் அந்த இல்லஸ்ட்ரேஷன் சொன்ன எங்க ட்ரெய்னிங் சென்டர்ல அந்த இல்லஸ்ட்ரேஷன் சொன்னேன் ஏன் சொன்னேன் நான் உங்களுக்கு? Why did I tell you about the illustration from my அதே training center? பிளாமரம் அங்க பெருசா வளர்ந்துட்டுது. One jackfruit tree is growing very well, ஆனா இந்த பிளாமரம் அப்படியே நிக்குது. and the other one is very short. காரணம் என்ன? What's the reason? அடியில நிறைய கற்கள் ராக் கிடக்கு. Because there's stones at its foundation. ஆகையால பக்கத்து வீட்டுக்காரன் எனக்கு பக்கத்துல இருக்கிற சகோதரன் வந்து கர்த்தரை ஆராதிக்கிறவருடைய வாழ்க்கையில இந்த நாளும் சாட்சி சொல்லுகிறார். The person beside us, the brother beside us, always sharing a testimony. ஆனா எனக்கு ஒண்ணுமே நடக்கல. But why is nothing happening in my life? உங்க உள்ளத்துக்குள்ள கற்கள் இருக்குதா? Because are there stones in your heart? குடும்பத்துல கற்கள் கிடக்குதா? Are there stones in your family? அந்த கற்களை புறக்கிட்டா If you gather those stones, நீ வேருண்டுவாய் கனி கொடுப்பாய், கர்த்தருக்கு ஆசீர்வாதமாய் then you will இருப்பாய். take root and you will bear விசுவாசத்தவர்கள் fruit மட்டும் and you will கரங்களை be a தட்டி தேவனை blessing to மகிமைப்படுத்துங்க God. பார்க்கலாம். If you believe, just clap your hands.